வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி நெய் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு டெய்லி நீங்கள் பாலை காய்ச்சிட்டு அந்த ஆடையை எடுத்து இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு டெய்லி ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேருந்து நம்ம எப்படி நெய் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக்கெட் பால் வாங்கினா இந்த ப்ராசஸை பண்ண முடியாது. நம்ம இதிலேருந்து எப்படி ஒரு சுவையான நெய் தயார் பண்ணலாம், நம்ம மணமான நெய் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். நெய் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து இந்த பாக்ஸை எடுத்து வெளியில் வச்சிடணும். அப்போ தான் இதை ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் போட்டு தான் பண்ணணும். நம்ம ஒரேடியாக ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் ரெடியாக வச்சுக்கணும். பீட் பண்ணணும். இதை நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் பீட்ரு வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை ஹேண்ட் பீட்ரு வச்சுருந்தாலும் ஓகே. நல்லா கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பட்டர் ரெடி ஆகும். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். மற்றபடி ஃபுல் ப்ராசஸுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் அது பொங்கி கீழே வடியாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இப்போ நான் 15 மினிட்ஸாக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன் கண்டினியூஸாக. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ 20 நிமிஷமாக நல்லா கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ இருந்துச்சுன்னா மேலே தெரிச்சிரும். இப்போ கண்டினியூஸாக கிளறணும், இல்லைனா அடியிலையும் பிடிச்சி தீஞ்சு போயிடும். அதனால் கண்டினியூஸாக விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட நெய் நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முருங்கை இலை இருந்துச்சுன்னா முருங்கை இலை சேர்த்துக்கலாம். முருங்கை இலையும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கருவேப்பிலையும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையை விட முருங்கை இலை நல்லா வாசனையாக இருக்கும். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொங்கி வரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே தெரிச்சிரும். சலசலப்பெல்லாம் நின்ன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக நெய் தயார் பண்ணலான்னு பார்த்தோம். இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.